31ാவது ശ്ലോകം. ബ്രഹ്മാദിസ്തംഭപര്യന്തം സദേവാസുരമാനുഷം പഞ്ചേന്ദ്രിയ സമായുക്തം മനശ്ചിത്താനുവർത്തനം. ബ്രഹ്മാ മുതൽക്ക് പുൽക്കൊടി വരയ്ക്കും பஞ்சேந்திரியங்களும் மனசும் சித்தவும் இருக்கிற தேவர்களும் அசுரர்களும் மனுஷாலும் உட்பட சர்வ உயிரினங்களும் மாயையோடு விருப்பப்படி ஆக்டிவேட் ஆகிறது. 32வது ஸ்லோகம். குணாஸ்து காரணம் ராஜன் சர்வேஷாம் சர்வதாத்ரயா காரியகாரண சம்யுக்தம் பவதீதி விநிச்சயா. இந்த பிரபஞ்சத்தோடு எல்லா சலனத்துக்கும் காரணம் குணத்ரயங்களாக்கும். எப்படி பார்த்தாலும் அப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சத்குண ரஜோகுண தமோ குணங்களாக்கும். காரணமில்லாதக்கு காரியம் உண்டாகாது. காரியம் அப்படிங்கிறது காரணத்தோடு கூடினதாக்கும் அப்படிங்கிறது உறுதி. 33வது ஸ்லோகம். भिन्न भिन्न स्वभावास्ते गुणा माया समुद्भवा शान्तो घोरस्तदा मूढस्त्रयस्तु विविधायद. 3 மாயா குணங்களோடும் சுபாவம் தனித்தனியாக்கும். சத்குணம் ரஜோகுணம் தமோகுணம் இப்படின்னு இருக்கிறதாக்குமே மாயா குணங்கள். இந்த 3 மாயா குணங்களோடும் சுபாவம் அப்படிங்கிறது வித்தியாசப்படுறது. சாந்தம் கோரம் மூடம் இப்படியாக்கும் இந்த 3 மாயா சுபாவங்கள். 34வது ஸ்லோகம். தத்சமேத புமான் நித்யம் தத்விஹீன கதம் பவேத் ந பவத்யேவ சம்சாரே ரஹிதஸ்தந்து வேப்பட. சதா அந்த மாயா குணங்களோடு கூடின மனுஷனுக்கு மனசு சஞ்சலப்படாம இருக்கிறது எப்படி? இந்த உலகத்துல குணங்கள் இல்லாதவாளாயிட்டு ஆருமில்லை. வஸ்திரம் ഉണ്ടാക്കണമാനാ നൂൽ அப்படிங்கிறது മസ്റ്റ്. നൂലില്ലാതെക്ക് വസ്ത്രം ഉണ്ടാകുമാ? 35வது ശ്ലോകം. തദാ ഗുണൈസ്ത്രിഭിർഹീനോ ന ദേഹീതി വിനിശ്ചയ ദേവദേഹോ മനുഷ്യോ വാ തിരശ്ചോ വാ നരാദിവ. അതേ മാതിരിയെ ദേവർകളോട് ശരീരமானாலும் மனுஷாலோடு சரீரமானாலும் ஹொரிசோண்டலா நடக்கிற பட்சி மிருகங்களோடு சரீரமானாலும் திரிகுணங்களுக்கு அடிபணியாப்த ஒரு சரீரமும் இல்லை அப்படிங்கிறது உறுதி. 36வது ஸ்லோகம். குணைர்விரஹிதோ ந ஸ்யாத் மிருத்விஹீனோ கடோ யதா பிரம்மா விஷ்ணுஸ்ததா ருத்ரஸ்த்ரயச்சாமி குணாஸ்ரயா. மண்ணில்லாக்கி குடமுண்டாகாது. அதே மாதிரி குணங்களில்லாதவாளாயிட்டு ஆரும் உண்டாக மாட்டா. பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் திரிகுணங்களை ஆசிரியிச்சுருக்கிறவாளாக்கும். பிரம்மாவுக்கு ரஜோகுணவும் விஷ்ணுவுக்கு சத்குணவும் ருத்ரனுக்கு தமோ குணவும் கூடுதலாயிட்டு இருக்கிறதுனாலேயாக்கும் அவளுக்கு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை நடத்துறதுக்கு சாதிக்கிறது. 37வது ஸ்லோகம். கதாச்சித் பிரீதியுக்தாஸ்தே ததா பிரீதியுதா புனா ததா விஷாதயுக்தாஸ்தே பவந்தி குணயோகதா. சில டைம்ல அவ குஷியா இருப்பா, சிலப்போ டென்ஷனா இருப்பா, அதே மாதிரி சிலப்போ ரொம்ப சேடா இருப்பா. அவளுக்கும் திரிகுணங்களுக்கு அடிபணிஞ்சாக்கும் அவளும் இருக்கா அப்படிங்கிறதுனாலே ஆக்கும். இப்படி அவளுக்கும் பல பல பாவங்கள் உண்டாகிறதுக்கு காரணம், விகாரங்கள் உண்டாகிறதுக்கு காரணம். 38வது ஸ்லோகம். பிரம்மா கதாஜித் சத்வஸ்ததா சாந்த சமாதிமான்
प्रीतियुक्तो भवे सर्वभूतेषु ஞான சம்யுதா. பிரம்மா சில டைம்ல சத்குணத்துல இருப்பார். அப்போ அவரு ரொம்ப சொஸ்தமா இருப்பார், நிம்மதியா இருப்பார், சமாதி அவஸ்தையில சொஸ்தமா உட்கார்ந்துட்டு இருப்பார். ஞானஸ்வரூபனா இருக்கிற அவரு அந்த டைம்ல எல்லா உயிரினங்கள்கிட்டையும் பிரியமுள்ளவராயிட்டும் இருப்பார். 39வது ஸ்லோகம். புனഃசத்வவிஹீனஸ்து ரஜோகுண சமாவ்ருதா ததா பவேத் கோரரூபா சர்வத்ரா பிரீதி சம்யுதா. சிலப்போ அதுக்கப்புறமா சத்குணம் போயிட்டு ரஜோகுணம் வந்திருக்கிற டைமா இருக்கிறத அவருக்கு எல்லார்கிட்டையும் ஒரு அப்ரீதி உண்டாகிறது. அவருக்கு முகமெல்லாம் இப்படி கோபத்தால ஜொலிக்கவும் செய்யறது. கோர ரூபமா இருக்கு. சில டைம்ல அவருக்கு எல்லார்கிட்டையும் பிரீதி அப்படிங்கிறது இல்லாமாயிட்டும் பவிக்கிறது. 40வது ஸ்லோகம். யதா தமோ குணாவிஷ்டோ பாஹுல்யேன பவேத்விதி ததா விஷாத சம்பன்னோ மூடோ பவதி நான்யதா. எப்பவாக்குமோ தமோ குணம் ஜாஸ்தியா இருக்கு, அப்போது பிரம்மா ரொம்ப ரொம்ப மூட் ஆஃப் ஆயிட்டு உட்காந்துட்டு இருக்கார். அதே மாதிரி அவர் சங்கடமா உட்காந்துட்டு இருக்கார். அவருக்கு அந்த டைம்ல எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்றதுக்கு சாதிக்காது, சந்தோஷமும் உண்டாகாது. 41வது ஸ்லோகம். மாதவோ விசதா சத்வ சம்ஸ்ரித சர்வதா பவேத் யதா சாந்த பிரீதியுக்தோ பவேத் ஞான சமன்விதா. பகவான் விஷ்ணு எப்பவும் சத்குணத்தை ஆசிரியிச்சுட்டு இருக்கிறவர் தான். சத்குணத்தை ஆசிரியிச்சுட்டு இருக்கிறத மகாவிஷ்ணு சாந்தமாயிட்டும் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டும் ஞானம் நிறைய இருக்கிறவருமாயிட்டும் இருப்பர். 42வது ஸ்லோகம். ச ஏவ ரஜ ஆதிக்யாத் அப்ரீதி சம்யுதோ பவேத் கோரஸ்ச சர்வபூதேஷு குணாதீனோ ரமாபதி. அப்படி ரொம்ப சத்குணம் இருக்கிற விஷ்ணுவே ரஜோகுணம் நிறைய ஜாஸ்தியாயிட்டு அவருக்கு வந்து சேரத்த எல்லா உயிரினங்கள்கிட்டையும் அவருக்கு பிரீதி அப்படிங்கிறது இல்லாம போயிடுறது. ரஜோகுணத்துக்கு அடிபணிஞ்சாக்கும் அவரு அந்த டைம்ல கொஞ்சம் உக்ரபாவத்துல இருப்பர். 43வது ஸ்லோகம். ருத்ரோவி சத்வ சம்யுக்த பிரீதிமான் சாந்திமான் பவேத் ரஜோ நிமீலித சோபி கோர பிரீதி விவர்ஜிதா. ருத்ரனும் சத்குணம் இருக்கிறத ரொம்ப நல்லவரா சாந்தமா இருப்பர். ரஜோகுணம் ஜாஸ்தியாகிறத கோரமாயிட்டு அவரோட பிரகடனங்களை காணறதுக்கு சாதிக்கும். 44வது ஸ்லோகம். தமோ குணயுத சோபி மூடோ விஷாதயுக் பவேத் ஏதே யதி குணாதீனா பிரம்ம விஷ்ணு ஹராதயா. அந்த ருத்ரனும் தமோ குணம் நிறைய வந்து சேரத்த அவருக்கு டென்ஷன் உண்டாகிறது, மூட் ஆஃப் உண்டாகிறது, மௌட்யமா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இப்படி எல்லாம் இந்த திரிமூர்த்திகளுக்கும் இருக்கு. பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் இந்த திரிகுணங்களுக்கு அடிபணிஞ்சவாள் ஆக்கும். அப்படி ஆக்குமானா மற்றவாளெல்லாம் எம்மாத்திரம். 45வது ஸ்லோகம். சூரியவம்சோத்பவாஸ்தத்வத் சோமவம்சபவா அபே
മന്വാദയശ്ച യേ പ്രോക്താശ്ചതുർദശ യുഗേ യുഗേ. സൂര്യവംശത്തിലെയും സോമവംശത്തിലെയും ജനിച്ച രാജാക്കളും மன்வந்தரமாயிட்டு வாழற மனுக்கள் அப்படின்னு கீர்த்திக்கப்படுறவாளும் இந்த திரிகுணங்களுக்கு அடிபணிஞ்சவாதான். 46வது ஸ்லோகம். அந்யேஷாம் சைவ காவார்த்தா சம்சாரேஸ்மின் நிருபோத்தமா மாயாதீனம் ஜகல் சர்வம் சதேவாசுரமானுஷம். ராஜாவே, ஜனமேஜய ராஜாவே, இந்த பிரபஞ்சத்துல அடுத்தவாளோடு கதை என்னத்துக்கு சொல்லணும்? அடுத்தவாளோடு கதையை பற்றி என்ன சொல்லறதுக்காக்கும் உள்ளது? அசுரர்களும் தேவர்களும் மனுஷரும் இன்க்ளூடா இருக்கிற சகல பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாரும் இந்த மாயைக்கு அடிபணிஞ்சவாளாக்கும். 47வது ஸ்லோகம். தஸ்மாத் ராஜன்ன கர்த்தவ்ய சந்தேகோத்ர கதாதன தேஹி மாயாபராதீன சேஷ்டதே தத்வசானுக. அதனால ஜனமே ஜெயராஜாவே, இதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். சரீரம் அப்படிங்கிறது மாயைக்கு அடிபணிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியாக்கும் பிரவர்த்திக்கிறது. சரீரத்தில் இருக்கிற கண்ணு, மூக்கு, காது இப்படி இருக்கிற பஞ்சேந்திரியங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வதையும் இந்த சரீரத்துக்குள்ள இழுத்துண்டு வருது. மாயைக்கு தகுந்த மாதிரியாக்கும் எல்லாம் சரீரங்களும் பிரவர்த்திக்கிறது. 48வது ஸ்லோகம். சாச்ச மாயா பரே தத்வே சம்வித்ரூபேபி சர்வதா தததீனா பிரேரிதாஜ தேன ஜீவேஷு சர்வதா. சர்வதா சம்வித் ஸ்வரூபமா இருக்கிற பரம தத்துவத்துல வாழ்ந்து அதுக்கு அடிபணிஞ்சு அதனோட பிரேரணை அனுசரிச்சு சர்வஜீவிகளிலேயும் பிரவர்த்திக்கிறவளாக்கும் அந்த மாயை. மாயை அப்படிங்கிறது பரபிரம்ம பட்ட மகிழ்ச்சி ஆக்கும். அந்த பரபிரம்மத்துல லயிச்சு அந்த பரபிரம்மத்தோடு ஆக்ஞைப்படி சர்வ உயிரினங்களையும் ஆக்டிவேட் பண்றவளாக்கும் தேவி. சர்வதா பரபிரம்ம தத்துவத்துல தான் தேவி வசிக்கிறா. அந்த பரபிரமத்தோடு ஆக்ஞைப்படிதான் மாயாதேவி இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி படைக்கிறா. 49வது ஸ்லோகம். ததோ மாயா விசிஷ்டாம் தாம் சம்விதாம் பரமேஸ்வரி மாயேஸ்வரீம் பகவதீம் சச்சிதானந்த ரூபிணி. அதனால பரமேஸ்வரியா இருக்கிற மாயாதேவியா இருக்கிற பிரம்மாத்ம சைதன்ய ஸ்வரூபிணியா இருக்கிற சச்சித் ஆனந்த ஸ்வரூபிணியா இருக்கிற அந்த பகவதிய, அந்த மாயாதேவிய, அந்த ஆதிபராசக்திய, அந்த ஜெகதம்பிகைய, அந்த லலிதாம்பிகைய. 50வது ஸ்லோகம். தியாயேத் ததா ஆராதயேச்ச பிரணமேச்ச ஜபேதபி தேன சா சதயா பூத்வா மோதயத்யேவ தேஹினம். தியானிக்கவும் ஆராதிக்கவும் நமஸ்காரம் பண்ணவும் தொழவும் அந்த தேவியோடு நாமத்தை ஜெபிக்கவும் செஞ்சானாக்கா அந்த தேவி காருண்யத்தோடு கூடிட்டு சரீரங்களுக்கு உள்ள இருக்கிற ஜீவாத்மாவை இந்த பிரகிருதியிலேந்து விடுதல் பண்ணி முக்தி கொடுப்பள். 51வது ஸ்லோகம். ஸ்வமாயாம் சம்ஹரத்யேவ ஸ்வானுபூதி பிரதாஹத புவனம் கலு மாயா ஸ்யாதீஸ்வரி தஸ்ய நாயிகா. ஸ்வ அனுபூதிய அடுத்தவாளுக்கு தேவி கொடுக்கிறது வழி அந்த தேவி மாயைய இல்லாம பண்ணுவள்.
ஸ்வ அனுபூதி அப்படிங்கிறது அந்த பரபிரம்ம சைதன்யம். அந்த பரபிரம்மம் அப்படிங்கிற ஆத்மானுபூதிய தேவி பக்தர்களுக்கு தேவி கொடுப்பல். ஆத்ம தத்துவத்தை தேவி பக்தர்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிவகுப்பல். அப்படி செஞ்சு அந்த தேவி பக்தர்களை மாயையிலேருந்து காப்பாற்றுவள். இந்த பிரபஞ்சமே மாயையாக்கும், பரமேஸ்வரியாக்கும் இந்த பிரபஞ்சத்தோடு நாயிகை. திரிகுணங்கள் அப்படிங்கிறதுலேருந்து விடுதல் பிராபிக்கணுமானா அந்த மாயாதேவியாயிருக்கிற பகவதி அனுகிரகிக்கணும். 52வது ஸ்லோகம். புவனேஸ்வரி தத ப்ரோக்தா தேவி த்ரைலோக்ய சுந்தரி தத்ரூபே யதி சக்தம் ஸ்யாத் சித்தம் பூமி பதே சதா. 14 லோகத்திலேயும் அழகியாயிருக்கிற அந்த ஜெகதம்பிகையாயிருக்கிற மாயாதேவி புவனேஸ்வரி தேவி அப்படின்னு எல்லாராலையும் துதிக்கப்படுறது. ஜனமேஜய ராஜாவே, மனசு அந்த புவனேஸ்வரியில எப்பவும் சேர்ந்து நிற்கணும். அப்படி நின்னானாக்கா 53வது ஸ்லோகம். மாயயா கிம் பவேத் தத்ர சதசத்பூதயா நிருபா தஸ்மான் மாயா நிராசார்த்தம் நான்யத் ஏவ தேவதாந்தரம். ந அன்யத் ஏவ தேவதா அந்தரம். சத் அசது ரூபிணியாய் இருக்கிற மாயை அப்படி இருக்கிறவாளோட மனசை எப்படி அட்டாக் பண்ணுவள்? அதனால மாயையை ஜெயிக்கிறதுக்கு ஆசிரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வேறொரு தேவதையும் இல்லை. அந்த ஜெகதம்பிகையை தான் ஆசிரியிக்கணும், வேற வழி ஒன்றும் இல்லை. ந அன்யது ஏவ தேவதா அந்தரம். அதிபராசக்தியை தவிர வேற ஆரையும் ஆசிரியிக்கிறதுக்கு சாதிக்காது. சத் அசத் ரூபிணியாக்கும் மாயாதேவி. அந்த மாயாதேவி அதிபராசக்தியாயிருக்கிற அம்பிகைய சரணடைஞ்சவாள பாதிக்க மாட்டா. அதனால மாயையை ஜெயிக்கிறதுக்கு புவனேஸ்வரியான தேவிய பிரார்த்திக்கணும். 54வது ஸ்லோகம். समर्थादु विना देवीं सच्चिदानन्दरूपिणीं तमोराशिं नाशयितुं शक्तं नैव तमो भवेद्. சச்சித் ஆனந்த ரூபிணியாயிருக்கிற அந்த தேவிய மாதிரி சாமர்த்தியம் இருக்கிற தேவதைகள் வேற யாரும் இல்லை. தமோ குணத்தை இல்லாம பண்றதுக்கு இந்த தேவியை தவிர வேற யாரும் இல்லை. தமசு அப்படிங்கிறது சாமர்த்தியம் இல்லாத ஒரு குணமாக்கும் அப்படின்னு உறுதியாக்குமே. தமோ குணம் உண்டாச்சு அப்படின்னா பிரவர்த்தன சக்தி அப்படிங்கிறதே இல்லாம போயிடும், சிந்தாசக்தி அப்படிங்கிறதே இல்லாம போயிடும். அதனால இந்த தமோ குணத்தை இல்லாம பண்றதுக்கு
சச்சிதானந்த ஸ்வரூபிணியாயிருக்கிற தேவியை தவிர வேற யாருக்கும் சாத்தியம் இல்லை, சாமர்த்தியமும் இல்லை. 55வது ஸ்லோகம். கிந்து பானு பிரபா சந்திர வித்யுத்வஹ்னி பிரபாதய தஸ்மான் மாயேஸ்வரீம் அம்பாம் ஸ்வப்ரகாஷாம் து சம்விதம். தமசு அப்படிங்கிறத இல்லாம பண்றதுக்கு, இருட்டு அப்படிங்கிறத இல்லாம பண்றதுக்கு சூரியன், சந்திரன், அக்னி, இப்படி இருக்கிற பிரகாசங்கள் எல்லாம் வேணும். வித்யுத் பிரகாசம், மின்னலோடு பிரகாசம், இதெல்லாம் வேணும் இந்த இருட்டு இல்லாம பண்றதுக்கு. ஆனா சுயமா பிரகாசிக்கிற மாயேஸ்வரியான அந்த பராசக்திய ஆராக்குமோ ஸ்துதிக்கிறா, அவளுக்கு தேவி இந்த திரிகுணங்களிலிருந்து விடுதல் கொடுக்கிறார். 56வது ஸ்லோகம். ஆராதயேததி ப்ரீத்யா மாயா குண நிவృత్తயே இதி சம்யக் மயா க்யாதம் விருத்ராசுரவதாதிகம். மாயா குணங்களிலேந்து உள்ள நிவர்த்திக்காயிட்டு அதி பிரீதியோடு கூடிட்டு வேண்டும் விதம் அந்த தேவியை ஆராதிக்கணும். இப்படி விருத்ராசுரனை வதிச்ச கதை தொடங்கின கதைகளிலேந்து நான் இதா விஸ்தரிச்சு உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன் ஜனமே ஜெயராஜாவே அப்படின்னு வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்லின்னு இருக்கார். 57வது ஸ்லோகம். யத் ப்ருஷ்டம் ராஜசார்தூல கிமன்யத் ஸ்ரோதுமிச்சசி பூர்வார்தோயம் புராணஸ்ய கதிதஸ்தவ சுவ்ரதா. ராஜசிரேஷ்டா ஜனமேஜயா, பரீட்சித்து மகாராஜாவோடு புத்திரனானதினால நீங்கள் சிரேஷ்டராக்கும், ராஜாவினையே சிரேஷ்டனாக்கும். நீங்கள் கேட்டது சம்பந்திச்ச விஷயத்தை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இனி உங்களுக்கு என்னவாக்கும் தெரிஞ்சுக்கணும். தேவி மகாத்மியம் அப்படிங்கிற புராணத்தோடு, தேவி பாகவதம் அப்படிங்கிற புராணத்தோடு பூர்வார்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இனி உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ கேட்டுக்குங்கோ. 58வது ஸ்லோகம். யத்ர தேவ்யாஸ்து மஹிமா விஸ்தரேணோபவாதிதா ஏதத்ரஹஸ்யம் ஸ்ரீமாதோர் நதேயம் யஸ்ய கஸ்யசித். இதுல தேவியோட மகாத்மியத்தை விஸ்தரிச்சு சொல்லியிருக்கேன். ஸ்ரீமாதாவா இருக்கிற அம்பாளோடு அந்த ரகசியத்தை எல்லார்கிட்டையும் ஒன்றும் சொல்லப்படாது. ஆருக்காக்குமோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்ரஹம் இருக்கு, அவளுக்கு மட்டும் சொன்னா போரும். 59வது ஸ்லோகம். தேயம் பக்தாய சாந்தாய தேவி பக்தரதாய சிஷ்யாய ஜேஷ்டபுத்ராய குரு பக்தியுதாய. பக்தனுக்கும் சாந்தமாயிருக்கிறவருக்கும் தேவி பக்தர்களுக்கும் சிஷ்யர்களுக்கும் குரு பக்தி இருக்கிறவாளுக்கும் அதே மாதிரி மூத்த புத்திரனுக்கும் எல்லாம் இந்த தேவி மகத்துவத்தை உபதேசிச்சு கொடுக்கலாம். இப்படி இருக்கிறவாளுக்கு அவ கேட்காதக்கே உபதேசிச்சு கொடுக்கலாம். அல்லாதவாளுக்கொன்னும் உபதேசிக்கவும் படாது. 60வது ஸ்லோகம். இதமகில கதானாம் சாரபூதம் புராணம்
നിഖില നിഗമതുല്യം സപ്രമാണാനുവേദം പഠതി പരമഭാവാദ്യ ശൃണോതിഹ ഭക്ത്യാ സഭവതി ധനവാൻ വൈ ജ്ഞാനവാൻ മാനവോത്ര. இந்த தேவி பாகவதம் எல்லா கதைகளோடும் சாராம்சம் சத்து அடங்கின புராணமாக்கும், எல்லா வேதங்களுக்கும் துல்லியமாக்கும், எல்லா பிரமாணங்களும் இதில் இன்க்ளூட் ஆக்கும். ஆராக்குமோ இந்த புராணத்தை ஸ்ரத்தையோடு கூடிட்டு காது கொடுத்து கேட்குறா, ஆராக்குமோ கிரந்தத்தை படிக்கிறா, அப்படி இருக்கிறவா ரொம்ப ரொம்ப ஐஸ்வர்யம் இருக்கிறவாளாயிட்டு சர்வ சம்பத்தோடு கூடிட்டு சர்வ ஞானத்தோடு கூடிட்டு இருப்பா, அப்படி பவிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷஷ்டஸ்கந்தத்தில் 31வது அத்தியாயம் முடிவடைகிறது. ஷஷ்டஸ்கந்தவும் முடிவடைகிறது.